வணக்கம் அந்தோனிய நலப்பறைகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஆர்டர் தான். கலிஞ்ச முரல் இந்த பாருங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷாக துடிக்க இந்த கலிஞ்ச முரல் தான் இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு பண்ணுறோம். இன்றைக்கி நாளைக்கு அவங்களுக்கு வந்துக்கிட்டு போகணும். நாளைக்கு காலையில் அவங்களுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கி நைட்டே எடுத்து அது ஃப்ரெஷ்ஷாக அப்போமே ரெடி பண்ணி அதை வெட்டிக்கிட்டு இருக்கோம், கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ எந்த டயத்தில் கேட்டாலும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பழைய ஸ்டாக் எடுத்து வச்சு பண்ண முடியாது. அது நம்ம பழக்கத்துலேயும் இல்லை, நம்ம ரத்தத்துலேயும் இல்லை. இந்த மாதிரி எப்போவுமே முடிஞ்சால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ஆர்டர் நம்ம எடுக்கவே கூடாது. அதனால் இந்நேரத்தில் என்னடா எடுத்து வெட்டுறீன்னு பார்ப்பியே, இந்நேரத்தில் தான் இந்த ஆர்டர் எடுத்து காலையில் இன்றைக்கி இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிறதுக்கே சனிக்கிழமை, இதை நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். காலையில் உங்களுக்கு போகணும், அதை தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் ஆர்டர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் கூட ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் அனுப்பி வச்சு, அது உங்கள் மீனவன் சேனலில் வர அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த வருங்க 100 கிலோ ஐஸ் கிடக்கு. இந்த வருங்க, இந்த ஒரு பாக்ஸு, இந்த ஒரு பாக்ஸு, அது கீழே இது பாக்ஸு. அதாவது இந்த 100 கிலோ ஆர்டர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம இந்த முரல் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் ஏன் முரலை எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சமபந்தி, ஒரு பந்தியில் வந்து எல்லாமே சமமாக இருக்கணும். வசதியானவங்களும் சரி, எளிமையானவங்களும் சரி, சமமாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுன்றனா இந்த முரலை பார்த்துருங்க, தலையிலேருந்து வால் வரைக்கும் ஒரே சைஸ் தான் இருக்கும். அதனால தான் எங்கே நொறுக்கு போட்டாலும் பெருசு சின்னதாக ஆகாது. அதனால தான் எல்லாருமே முரலை சூஸ் பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. அதுவும் டேஸ்ட்லேயும் சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும், டேஸ்ட்லேயுமே வந்து தாறுமாறாக இருக்கும். நம்ம வேலாகிற பசங்களுக்கு வந்து காலையிலேயே நல்லா பசங்க சூப்பராக வெட்டினாங்க, இப்பவும் வெட்டிக்கு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு சுமித்ரா கையால் என்ன பண்ணி கொடுக்க போகிறா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு அதுதான் டிஷ்டே போட்டு கேட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. காலையிலையும் பாவம் விடிய மீன் வெட்டியிருக்கானுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆர்டர் வந்ததுனால தம்பிங்க மறுபடியும் மீன் வெட்ட களத்தில் இறங்கியுள்ளார் சிங்கம் வினோத். அதாவது இது வந்து புதுக்கோட்டையில் நம்ம சுதாகர் அண்ணன் தான் நம்மளுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக இதுக்கு முன்னே 3 தடவை நம்மள்ட்ட ஆர்டர் எடுத்திருக்காங்க. இந்த தடவை தான் அவங்க பேரை சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆர்டர்னாவே நம்மளுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் நம்ம அந்தனியன்ட்ட உங்கள் மீனவன்ட்ட சொன்னால் தான் அது நல்ல தரமான. ஏன்னா நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு பழகினவங்கனால வெளியே எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுப்போன்றது அவங்களுக்கும் தெரியும். ரேட்டுலேயும் சரி, குவாலிட்டிலையும் சரி, எதுலேயுமே எல்லாமே தரமான விஷயத்த பண்ணி கொடுக்கறதுனால அவங்க மீண்டும் நம்மள்ட்ட வர்றாங்க. அதுவும் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக அனுப்பிடுவோம். அதுதான் மேட்ரு, சொன்ன டயத்துக்கு அது க்ளீன் பண்ணி பக்காவாக போகும் இந்த ஆர்டரு. நல்லா பாருங்க, பயங்கரமாக இங்கே துண்டு போட்டுருக்கீங்க. அடுத்து பார்ப்பீங்க எல்லாரும் எங்கடா மரிதாசனு உழைப்பின் சிகரம் சரி துண்டங்க கொண்டா தலையை தொட்டு வந்து தலைப்பாக்கிட்ட துண்டை கொண்டு எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு முடிவெட்ட காசு இல்லையாடா? இவர் வந்து பேச துண்டு சொன்னியே, துண்டங்கன்னு கேட்கா. கண்டுக்கிறாம இருந்தீனா என்ன செய்வாங்க? சத்தியமானி மாதிரிதான். சாரிடா, வேற இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட் டேக் வந்து கட் பண்ணிக்குறோம், எடிட் பண்ணி எடுத்துட்டு துண்டங்க கொண்டா தலைப்பாக்கிட்ட அடிச்சாம பாரு. அட பாவி, அது ஃபர்ஸ்ட் வேற அடிச்சாம பாரு. எல்லாரும் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கன்னு சொல்றாங்க, நீ இன்னும் குழந்தையா இப்படி மண்டை வச்சு தெரிஞ்சா யாரு ஒண்ணு உடுப்பா? பேசன்னு சொல்லிக்கிட்டு திரியுறீங்க. இந்த மாமா வச்சிருக்கேன் பாரு, அதான் ட்ரெண்ட். இளவட்ட பசங்க 1000 விஷயமா இந்த வயசுல தான் நம்ம முடி அழகா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பண்ணி பார்க்க முடியும், நினைச்சாலும் பண்ண முடியாது. நல்லா பாத்துக்கங்க, சொல்லுவாங்கல்ல எள்ளு என்னைக்கு காயுது, எழுப்புளுக்கே ஏன் சேர்ந்து காயின்னு சொன்ன மாதிரியா. எக்கா நாங்க மீன் வெட்ட போறோம், போர் அடிக்கும், நீங்க முழிச்சே இருங்க, டீ போட்டு தாங்க. எவ்வளவு பேசுறாங்க, பாசிட்டிவ் வைப் என்ன சிரிச்சு பேசிட்டு தூக்கம் வராது. டீ மட்டும் தான் கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. நீங்க தான் வாய்ப்பு வந்து அடிச்சு விடாதீங்க. என்னதுடா? உங்களுக்கு டீ மட்டும் தான் கேட்டேன், வேற எதுவும் சொல்லல. டீ தான் கேட்டாங்க. சொல்லிக்கிட்டப்பா. சரி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ காப்பி உடனே போடவா லேட்டாக போடவா? போடுங்க.
ஒரு 10 மணிக்கு ஒரு 12 மணிக்கு கைக்கு வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 12 மணிக்கா? மணி 10 தானே ஆகுது. 2 மணி நேரமா இன்னும் இந்நேரத்தில் தண்ணி கொண்டாந்துட்டு வர்ற 12 மணிக்கு? தண்ணி குடமா? சோத்து பானை உள்ள தண்ணி தானே இருக்குது. தண்ணி குடம், தண்ணி பானையா? தண்ணி பானை குடிக்க தண்ணி பானையெல்லாம் வந்து முடிச்சிடுறியா? அப்படியே நல்லா இருக்கு. அப்போ எப்படினாலும் தாங்க, பானையோட குடிச்சாலும் சரி, காசில் மூணு குடிச்சாலும் சரி. தண்ணி தண்ணி. டீ அடுப்பு நடக்கு. அது எத்தனை மணிக்கு? அது ஏன் அவங்களுக்கு டம்ளரில் கொடுக்க அப்படியே பானையை கூட ஆளுக்கு கொஞ்சம் அப்படியே பாதி பாதியை குடிச்சிட்டாங்கட்டு அனுப்பிடுவாங்க. வெயில் நேரத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி எவ்வளோவுக்கு ரசிச்சு குடிக்கான். போமா அத்தியாருக்கு தண்ணி எனக்குதா? அவனுங்க என்ன வேலை பார்த்துக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா, வெட்டியா உட்காந்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா? ரகமாடா இது. தண்ணி மேலே ஊற்றி விட்டுருது. திருவியலாடா இல்லை அருவாமனையோட அக்கா உட்காரட்ட அஞ்சிருவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு சோறு அடிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே இங்கே ஊருக்கு எதுவும் போக போறியா? மணி எத்தனைமாம்மா? நேற்று நேரம் இங்கே இரு, இப்படியே ஊற்றி விட்டுருவேன். ஏற்கனவே குருவி மண்டை மாதிரி வச்சிருக்கேன். 11 12 மணிக்கு தானே காப்பி கட்டிய? 12 மணிக்கு காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் படுத்துருவேன். படுக்க போயிடா. என்ன சும்மா கையில் போய் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. மத்தியானமா நான் போகிறேன். என்னை கூப்பிட்டு இங்கே உள்ள படுக்க தானே போறீங்க. இந்த இங்கே வந்து படுக்க நேரமாக இருக்கும். தண்ணி எங்கே அது சொன்ன ஊடிக்கு மேலே வந்து குளிப்பாட்டி போயிட்டாடியே. உண்மையா மேலே வந்துட்டேனா? ஏ தண்ணி எனக்குதாயா? அடி பாவி. வீட்டுக்கு நம்ம வாத்து குடிங்க. வெட்டி முடிச்சிருக்கேன். அவனுக்கு பின்னாடி 90 கிலோ வருது வெட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு வேலைக்கு தருவாரு. சவர்மா தின்ட்டு படுக்கலான்னு பார்த்தா சாது வடிக்கிறாரு. இருந்தாலும் பாவம். சவர்மா அடிக்கிறதுக்கு நைட்டு 12 மணிக்கு பேய் வரும். பேயோட டிவைட் பண்ணிட்டு பேய் தாண்டா வரும் உங்ககிட்டலாம். வேற இந்தா பாவம் அவங்களுக்கு பக்கத்தில் வை. அப்போ போய் மூந்தா திட்டுமா? நீங்க கிரிக்கெட் விளாடுறீங்க, நான் எங்க போய் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன். கிரிக்கெட் விளாட்ற பொண்டாட்டி கேட்ச பிடிச்சி எப்பவும் பழகணும். எப்போம்னாலும் பந்து தூக்கி போட்ட மாதிரி எதனாலும் தூக்கி போடுவேன். பிடிச்சினா உயிர் உழைப்ப. நீங்க கிரிக்கெட் விளாடுறதால என்று தப்பிச்சிருக்கீங்க. நீ சொல்லுங்க இப்ப கரண்ட் என்னெல்லாம் பண்ணுறேன்? அத்தே மணி 12 ஆகிடுது. பாவம் இங்கே வெட்டுறவங்களுக்கு உட்காந்து காப்பி ஓடுன்றக்காண்டி உட்காந்து சோடியாவா இங்கே டீ கட்டின்ற ஒரே காரணத்துக்காண்டி ஸ்பெஷலாக 12 மணிக்கு டீ போட்டிருக்காடா. சரிடா, போதுண்டா போதுண்டா. வேறு உறவு நமக்கு ஏதையா. சரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு காசு டீ தந்துடுறேன். டேய் இந்த ஐஸு டீக்கு மட்டும் இல்லையே, ஏதாவது தீன் மண்டத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. தீன்மண்டம் தான் இருக்கே. இந்த மாதிரி நான் சாமத்தில் டீ போட்டதுன்னா எங்கள் தியோ வந்து மாசமாக இருக்கும்போது அப்போ தான் எனக்கு கண்ட நேரத்தில் பசிக்கும். எந்திரிச்சு மெனக்கண்டு உட்காந்து டீ போடுவேன். எப்பயுமே டீ போட்டு மாமா பேக்கரியில் பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். 3 சாமம் எழுந்துச்சி டீ போட்டு குடிப்பேன். இந்த டீ எப்போ போட்டது தெரியுமா அடுப்பில் போய்? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாருக்கு டீ கொடுத்தாலும் முறையோடு கொடுக்கணும். தாசனுக்கு இவன் ஒருத்தன்
பாதி நகத்தை விட்டியா? பாதி நகத்தை வெட்டிட்டேன். ஏன் காமி காலையில் எவ்வளோ இருந்துச்சு இங்க பாதி வெட்டிட்டேன். அள்ளி போடுறா, நல்லா அள்ளி போடுங்க. நசனே இருக்கேன். காலையில் இவ்வளோ மண்ணு ஓட்டிருக்கு. அப்போ நம்ம சாப்பாடுக்கு வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. சரி பைத்தியங்கடா. எங்களை சீவலை காணும். சீவலே வாங்கிட்டு வரல அவன். நான் என் கண்ணால பார்த்தேன் சீவலை. சாப்பிட்டு அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கத்தை போடுவேன். வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் தான். அதுலேயே எவ்வளோ லைட் நேரம் குடிக்க முடியும் குடிச்சிக்க. எவனா டீ வேணாமா அவனா? அம்மா உங்களுக்கு என்னமோ அடி பாவி, என்னையும் முழிக்க கேட்டாங்களே ஒரு கேள்வி. மரியாதையா பாடு. பாட்டில் தன்மையா பேசு தம்பி. நல்லா தப்பாது. எங்கள் முன்னாடி அக்காவை பாப்போன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அட பாவி, ஒரு கிளாஸ் டிவிக்கு டீக்கு என்னெல்லாம் கூறாங்க. அக்கா, அதுக்கப்புறம் அவங்க அத்தாச்சி. வீட்டுக்கு அனுப்புனா மரியாதை பேசுவீங்களோ? மயிறு ஒரு கிளாஸ் டீன்னு சொல்லக்கூடாது. 12 மணிக்கு அவங்களுக்கு முழிச்சிருந்து போட்டு கொடுத்துருக்கேன். சரி, நம்ம டயர்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு டீ. டீ போட்டாங்க. இவரு நல்லா தூங்கிட்டு டீ வாசடிக்கு தூங்கிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. தட்டி எழுப்புனேன். நான் தூங்கினேன். நான் படுத்து கிடக்கேன். செல்லுவது தான் படுத்து கிடந்தேன். காது கிட்ட கேட்டுச்சுங்க. அவங்க தூங்கலை. நம்ம வேலை பார்க்குறோமா இல்லை என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சும்மா கொரட்டை விட்டு செக் பண்ணேன். படிச்சிரு.